கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்தில் உள்ள குருட்டு நம்பிக்கைகளை வேரறுப்பது, வேதாகம விழிப்புணர்வை ஏற்படுத்துது மற்றும் விடுதலையை நோக்கிய பயணத்தை தொடங்குவது, இதுவே எங்கள் அடிப்படை நோக்கமாகும். ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு தேவையான இந்த விழிப்புணர்வு மற்றும் சத்தியத்தை, உண்மையை உங்களுக்கு வழங்கும் விதமாக, அவேர், ஆஸ்க் அப்ராஹம் இந்த செய்தி வீடியோ அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் அவேர் ஆஸ்க் அப்ராஹம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Radiating blind beliefs in Christian faith, creating biblical awareness, and embarking on a journey of deliverance. That is our fundamental purpose. The one who provides you with this essential truth of awareness for a Christian believer here, I am very much happy to brought Aware. Ask Abraham. If you find this message video helpful, please like and share it with others. Don't forget to subscribe to the Aware Ask Abraham channel. May the Lord bless you. முன்னுரை. முதல் பகுதியில் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றோம். விசுவாச குடும்பமே, கடந்த பகுதியில் சத்தியத்தை அறிவதிலும், கிறிஸ்துவுக்குள் நம் அடையாளத்தை புரிந்துகொள்வதிலும் உள்ள விழிப்புணர்வை குறித்து பார்த்தோம். இந்த இரண்டாம் பகுதியில், நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய செயல்பாடுகளான ஜெபம், ஆராதனை மற்றும் நம்முடைய சமூக பொறுப்புகளில் எப்படி விழிப்புணர்வோடு இப்போது ஆவியானவரை அறிந்த நாம், அவரோடு எப்படி ஒவ்வொரு நாளும் இணைந்து நடப்பது என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம். Introduction. In the first part, we received the Holy Spirit. Family of faith. In the previous section, we looked at the awareness of knowing the truth and understanding our identity in Christ. In this second part, we will look in detail, based on the Bible, at how we, who now know the Spirit, can walk with Him every single day, being fully aware in our daily spiritual practices like prayer, worship, and our social responsibilities. முதல் பகுதியில் நாம் 3 படிகளை கடந்து வந்தோம். ஆனால் இப்போது 4வது மற்றும் 5வது என மேலும் 2 படிகளைச் சேர்க்கிறோம். In first part we gone through 3 steps, but now we add another to step like 4th and 5th. 4வது ஜெபமும் பரிசுத்த ஆவியானவரும், prayer of Holy Spirit. முதலாவதாக ஜெபத்தை பற்றிய விழிப்புணர்வு, awareness in prayer. பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் கடவுளிடம் எதையாவது வாங்குவதற்கான ஒரு பேரம் பேசுதலாக, பார்கெனிங், மாறிவிடுகிறது. ஆனால் வேதாகமத்தின்படி ஜெபம் என்பது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். Fourth, prayer and the Holy Spirit. Firstly, awareness in prayer. Many times our prayers turn into a bargaining chip to get something from God. But according to the scriptures, prayer is a relationship. வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்குச் செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. Now this is the confidence that we have in Him, that if we ask anything according to His will, He hears us. 1 John 5:14. விழிப்புணர்வு. உங்கள் ஜெபம் நீங்கள் நினைத்த நேரத்தில் கேட்கப்படவில்லை என்றால், தேவன் உங்களை கைவிட்டுவிட்டார் என்று அர்த்தமல்ல, அவர் உங்கள் நன்மைக்காக தம்முடைய சித்தத்தின்படி கிரியை செய்கிறார் என்ற ஆழமான புரிதல் விசுவாசிக்க வேண்டும். Awareness. If your prayer is not answered at the time you expected, it does not mean God has forsaken you. A believer must have the deep understanding that He is working all things for your good, according to His perfect will. இரண்டாவதாக ஆவியானவரே சத்தியத்திற்குள் வழிநடத்துபவர், Holy Spirit as the guide. நம்முடைய சுய புத்தியினாலும் மனித படிப்பறிவினாலும் வேதாகம சத்தியத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவரின் டிவைன் உதவி அவசியம். Secondly, the Holy Spirit as the guide into truth. We cannot fully comprehend biblical truth by our own intellect or human education. For that, the divine assistance of the Holy Spirit is absolutely necessary. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யோவான் 16:13. However, when He, the Spirit of truth, has come, He will guide you into all truth. ஜான் 16:13. வேதம் வாசிப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே, என் கண்களைத் திறந்து உமது வெளிச்சத்தைத் தாரும் என்று பரிசுத்த ஆவியானவரிடம் சரணடைவதே ஆவிக்குரிய விழிப்புணர்விற்கான முதல் படி. Before reading the word, surrendering to the Holy Spirit and praying, Lord, open my eyes and grant me your light, is the very first step towards spiritual awareness. 5வது ஆராதனையும் சமூக பொறுப்பும், worship witness. முதலாவதாக சமூக பொறுப்பு மற்றும் சாட்சி, சோஷியல் அவேர்னஸ் விட்னஸ். கிறிஸ்தவம் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்குள் மட்டும் முடிந்துவிடுகிற ஒரு சடங்கு அல்ல,
திங்கள் முதல் சனி வரை இந்த சமூகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதே முக்கியம். Fifth, worship and witness. Firstly, social awareness and witness. Christianity is not a ritual that ends within the four walls of the church on Sunday. How you live in this society from Monday to Saturday is what truly matters. அப்படியே மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவதுடோர். மத்தேயு 5:16. Let your light so shine before men, that they may see your good works and glorify your Father in heaven. Matthew 5:16. விழிப்புணர்வு. 4 சுவற்றுக்குள் ஆராதிப்பது மட்டுமல்ல விசுவாசம், சமுதாயத்தில் பிறரை நேசிப்பதும், அநீதிக்கு எதிராக நீதிக்காக குரல் கொடுப்பதும், ஒரு நல்ல குடிமகனாக முன்மாதிரியாய் வாழ்வதும் விசுவாசத்தின் முக்கிய அங்கமே. Awareness. Faith is not just worshipping within four walls. Loving others in society, raising your voice for justice against injustice, and living as an exemplary citizen are also crucial parts of faith. இரண்டாவதாக சத்தியத்தை ஆராதனையில் வெளிப்படுத்துதல். worship in truth. சத்தியத்தின் விழிப்புணர்வு உள்ள ஒரு நபர் கூட்டத்தோடு கூட்டமாக வெறும் கடமைக்காகவோ அல்லது சடங்குகளுக்காகவோ பாடல்களை பாடமாட்டார். உண்மையான புரிதலோடு ஆராதிப்பார். Secondly, expressing truth in worship. A person who possesses an awareness of the truth will not sing songs merely out of duty or routine along with the crowd. They will worship with a genuine understanding. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும், in truth, அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. ஜான் 4:24. விழிப்புணர்வு. நீங்கள் ஏன் பாடுகிறீர்கள், யாருக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று தெரியாமல் உணர்ச்சிவசப்பட்டு பாடுவது ஆராதனை அல்ல. தேவன் யார், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை இருதயத்தில் உணர்ந்து awareness ஆராதிப்பதே உண்மையான ஆராதனை. Awareness, getting emotional and singing without knowing why you sing or whom you worship is not true worship. Realizing in your heart who God is and what he has done for you is what makes worship genuine. Aware ask Abraham s நிறைவுரை மற்றும் சிறப்பு குறிப்பு. Conclusion special takeaway, special point. விசுவாசம் என்பது கண்களை மூடிக்கொள்வது அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஞானத்தைக் கொண்டு விஸ்டம் ஆவியின் கண்களைத் திறந்து அவர் காட்டும் பாதையில் விழிப்புணர்வோடு நடப்பதே உண்மையான விசுவாசம். Aware ask Abraham's conclusion and special takeaway special point. Faith is not about closing your eyes, it is about opening your spiritual eyes with the wisdom God has given us, and walking with awareness along the path he shows. ஆசிரியரின் இந்த விஷயத்திற்காக இறுதிச் செய்தி. Aware ask Abraham. நண்பர்களே, எப்போதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை fact உங்களை அழவைக்கலாம், ஆனால் சத்தியம் truth உங்களை எழவைக்கும். Author's final message for this matter. Aware ask Abraham. Friends, always remember one thing. A fact might make you cry, but the truth will make you rise. எனக்கு வியாதி இருக்கிறது, எனக்கு வேலை இல்லை, என் கையில் பணம் இல்லை, என் சூழ்நிலை மோசமாக இருக்கிறது என்பது தற்காலிக உண்மை fact. அது உங்களை அழவைக்கலாம். ஆனால் இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி என் தேவைகளையெல்லாம் சந்திப்பார் என்பது மாறாத தேவனுடைய சத்தியம் truth. அது உங்களை விசுவாசத்தோடு எழவைக்கும். I am sick, I don't have a job, I have no money, my situation is terrible. These are temporary facts. They might make you cry. But by the stripes of Jesus I am healed, and my God shall supply all my needs according to his riches, is the unchanging truth of God. It will make you rise with faith. சூழ்நிலைகள் காட்டும் தற்காலிக உண்மைகளை விட தேவனுடைய வார்த்தை காட்டும் நித்திய சத்தியம் வலிமையானது என்று நம்புவதே உண்மையான சத்தியத்தின் விழிப்புணர்வு. உங்கள் சூழ்நிலை என்ற உண்மையை நோக்கிக் கலங்காதிருங்கள். தேவன் சொன்ன சத்தியத்தை பார்த்து விழிப்புணர்வோடு வாழுங்கள். Believing that the eternal truth of God's word is far more powerful than the temporary facts presented by circumstances is the real awareness of truth. Do not be troubled by the fact of your situation. Look at the truth proclaimed by God and live with awareness. பரிசுத்த ஆவியின் 9 குணாதிசயங்களைக் கொண்ட கனி கொடுத்தல் bearing fruit என்பது ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் Holy Spirit செயல்படும்போது வெளிப்படும் ஒரு புதிய நீதிக்குரிய தன்மையை குறிக்கிறது. இது செயல்களின் ஒரு பட்டியல் அல்ல, மாறாக ஆவியானவர் உள்ளே வாழும்போது இயல்பாகவே வளரும் ஒரே கனியின் fruit 9 அம்சங்களைக் குறிக்கிறது.
Bearing fruit, which encompasses the 9 attributes of the Holy Spirit, signifies a new, righteous nature manifested when the Holy Spirit operates in the life of a Christian believer. This is not a checklist of actions, but rather 9 dimensions of a single fruit that naturally develops when the Spirit dwells within. Aware. Ask Abraham. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவை நமது சர்வவல்லமையுள்ள பரிசுத்த ஆவியின் பங்களிப்பு. இயேசுவுக்கு நன்றி. இது உங்கள் ஊழியத்தின் ஒரு பகுதி. Aware. Ask Abraham. May God bless you. These are the contributions of our Almighty Holy Spirit. Thank you, Jesus. This is a part of your ministry. அடுத்து வரும் வரை in third part பகுதி 3வது. பரிசுத்த ஆவியின் கனி, fruit of the Spirit. இந்த 9 குணாதிசயங்களையும் வேதாகமத்தின் ஆதாரமாக பார்ப்போம். விழிப்புடன். ஆபிரகாமை கேளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று தோன்றினால், இந்த நற்செய்தி ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள். Until next time, stay tuned for third part, the fruit of the Spirit. We will look into all these 9 characteristics with Bible references. Stay aware. Ask Abraham. If you feel this is a blessing, pass this gospel blessing on to others. விழிப்புணர்வு என்றால் என்ன என்று உங்களில் சிலர் என்னிடம் கேட்டீர்கள். பொதுவாக மனிதர்கள் பல காரியங்களை அரைகுறையாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அல்லது தவறான தகவல்களை நம்பிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்தின் முழு உண்மையை எடுத்துரைத்து அவர்களை தெளிவடையச் செய்வதே அவேர்னஸ் ஆகும். தெளிவடையச் செய்வதற்கான வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. Some of you asked me what awareness truly means. Generally, people hold partial knowledge about many things or believe in misinformation. Presenting them with the absolute truth of a matter and helping them gain clarity is what awareness is all about. Bible says, wherefore he says, awake you that sleep, and arise from the dead, and Christ shall give you light. Ephesians chapter 5:14. இன்னும் எளிமையாகச் சொன்னால், ஒரு காரியத்தை பற்றிய உண்மை நிலையை, அதன் நன்மைகளை அல்லது ஆபத்துகளை முழுமையாக தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஒரு மனநிலைதான் விழிப்புணர்வு. அதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். எனவே வல்லமையுள்ள பரிசுத்த தேவனே, நாங்கள் அதை எளிதாகச் செய்து அனைவருக்கும் சென்றடைய எங்களுக்கு உதவும். ஜெப உணர்வுடன் எங்களுடன் இணையுங்கள். ஆமென். ஆமென். To put it even more simply, awareness is a state of mind where you fully comprehend the actual reality of a matter, its benefits or dangers, and remain cautious and clear-headed. That is exactly what we are trying to do. Therefore, Almighty Holy God, help us to do it easily and reach everyone. Join us in a spirit of prayer. Amen. Amen. விழிப்புணர்வுடன் இருங்கள். பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். Stay aware, share and subscribe. Thank you and may God bless you all.